அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹையர் ஆர்டராக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய படி 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டிவிஷன் மெத்தடில் பார்த்தோம். சரியா? இந்த வகுப்பில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ், இருபடி சமன்பாடுகள் அந்த வார்த்தையிலேயே இருக்குது, இருபடி. ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய படி 2 இருந்துச்சு அப்படின்னா, அதிகபட்ச படி 2 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இருபடி சமன்பாடு அல்லது இருபடி கோவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதோடைய ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு இது இங்கே உங்களுக்கு nth டிகிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னது, nth டிகிரி, எண்ணாம் படி கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் எண்ணினுடைய மதிப்பு 2 இருந்துச்சு அப்படின்னா, எண்ணினுடைய மதிப்பு 2 இருந்துச்சு அப்படின்னா அது இருபடி கோவைன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, அதனுடைய கோவை ஏ நாட்டுங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன்னா ஏ நாட் 0வாக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ் பவர் n அது மொத்தமும் 0 ஆகிடும். அதனால் 2ஆம் படி கிடைக்காது. ஓகேவா? அப்போ ஒரு இருபடி கோவை அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். p of x is equal to ax square plus bx plus c where a is not equal to 0. a is not equal to 0. அப்போ ஏயினுடைய மதிப்பு 0 இல்லாமல் இருக்கணும். அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கெழு, எக்ஸ் ஸ்கொயருக்கு அந்த 2ஆம் படி இருக்கு இல்லையா, அந்த 2ஆம் படி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கெழு 0ஆக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 2 டைப்பில் சம்மு இப்போ இந்த பயிற்சிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜீரோஸ் ஆஃப் எ குவாட்ரட்டிக் பாலினாமியல், இருபடி கோவையினுடைய பூஜ்ஜியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருபடி கோவையினுடைய பூஜ்ஜியங்கள். அடுத்தது ரூட் ஆஃப் எ குவாட்ரட்டிக் பாலினாமியல், மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இருபடி கோவையின் மூலங்கள். இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஜீரோஸ்னாலும் ரூட்டுனாலும் கிட்டத்தட்ட ஒன்று. ஓகேவா? ஜீரோஸ்னாலும் ரூட்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ரெண்டையும் சேமாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சரி, இதில் சரி, அப்படி ஜீரோஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு பதிலாக எந்த மதிப்பை கொடுத்தோம்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த ஏங்கிறத அந்த பி ஆஃப் எக்ஸு இதில் கொண்டு போய் பிரதியிடுறோம் அப்படின்னா அந்த பி ஆஃப் எக்ஸு 0 ஆகணும். அந்த பி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, 0 ஆகணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா நம்ம எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா பி ஆஃப் ஏன்னு கிடைக்கும். அந்த பி ஆஃப் ஏ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏங்கிற நம்பரை அந்த பாலினாமியலினுடைய ஜீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பல்லுறுப்புக்கோவையினுடைய அல்லது அந்த குவாட்ரட்டிக் ஃபார்முடைய பூஜ்ஜியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதே தான் ரூட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிறோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் plus bx plus c equal to 0 where a is not equal to 0 be the quadratic equation. இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ ஏதோ ஒன்று போடுறோம், அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்துருக்கிற இந்த குவாட்ரட்டிக் எக்ஸ்ப்ரெஷனை 0 ஆக்குச்சு அப்படின்னா, கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷனை 0 ஆக்குச்சு அப்படின்னா அந்த நம்பரை நாம் அந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு நம்பர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுக்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 2ங்கிறத அதனுடைய ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2ங்கிறத அதனுடைய ரூட், அந்த எக்ஸுக்கு பதிலாக எடுக்கிறத
நம்ம அதனுடைய ரூட்டு. முன்னையும் 0வுக்கும் அதான் சொன்னோம், இதுக்கும் அதான் சொன்னோம். சொல்கிற விதம் மட்டும் கொஞ்சம் மாறும். சொல்கிற விதம் ஓகேவா? முன்ன வந்து என்ன சொன்னோம், ஜீரோஸுக்கு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்தோம்னா அதில் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா அந்த ஏங்கிறது வந்துட்டு அதனுடைய பூஜ்ஜியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் அதான் சொல்கிறேன், எக்ஸுக்கு பதிலாக ஒரு மதிப்பு எடுக்கிறோம், அந்த மதிப்பு இந்த மொத்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனையும் 0 ஆகுச்சு அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணும்போது மொத்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனையும் அது 0 ஆகுச்சு அப்படின்னா அந்த எடுத்த நம்பரை வந்து அதோடைய ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரெக்டாகவே பார்த்துடலாம். இந்த ஃபார்முலா x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. இந்த ஃபார்முலா தான் கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நிறையா கணக்கு போடுவோம். ஓகேவா? அப்போ ax ஸ்கொயரு ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சமன்பாட்டினுடைய தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. இந்த b square minus 4ac தான் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எப்படியெல்லாம் தீர்வு இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறது. அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது தான் அதனுடைய தன்மை காட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய தன்மையை அதுதான் காட்டும். ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறது அந்த b square minus 4ac தான். சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எனக்கு கீழே உங்களுக்கு எடுத்து எழுதியிருப்பாங்க, அது தேவையில்லை. நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சு நல்லா படிச்சுக்கணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ஃபா கமா பீட்டா அப்படிங்கிறது ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு பிஎக்ஸு ப்ளஸ்ஸு சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா, சொல்கிறது புரியுதா? ஆல்ஃபா கமா பீட்டாங்கிறது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதோடைய ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா, தீர்வாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிக்கணும், அந்த இடத்துல மைனஸ் வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. வார்த்தை வடிவில் ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது. ஆல்ஃபா கமா பீட்டா என்பது ஏதேனும் ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய மூலங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சமன்பாடை நம்ம எப்படி சொல்லுவோம்? எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இருபடி சமன்பாடு, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு, மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு. அதே மாதிரி மூலங்களின் ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் அதிகமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த வேர்டிங்கில் இருக்கிறது தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். நமக்கு ஃபார்முலாவுக்கு என்ன தேவைப்படும்? மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல். அப்போ அந்த வார்த்தை வடிவில் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா இது. சரி சார், இந்த ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க கணக்கில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இது வந்து மூலங்களின் கூடுதல், இது மூலங்களின் பெருக்கல். இப்போ மூலங்களின் கூடுதல் 5, மூலங்களின் பெருக்கல் 25 எனில் அந்த சமன்பாட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்?
மூலங்களின் அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதலுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஈக்குவல் டு 0. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரூட் கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு இருபடி சமன்பாடு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். அந்த ரூட்ஸுக்கும் 0வுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் வந்து கோவை தான் இருக்கும். ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி, இது வந்து பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு இருக்கும். ஓகேவா? இது சமன்பாடாக மாறும் பொழுது, ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாறும் பொழுது இந்த பி ஆஃப் எக்ஸ் இருக்காது. என்ன இருக்கும்னா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? கோவைக்கும் ஈக்குவேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நம்ம அந்த கோவையில் ஜீரோஸ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அந்த கோவையில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஜீரோஸ், ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ரூட். ஆனால் கிட்டத்தட்ட அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்றா தான் வரும். இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருந்தா அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. ஈக்குவல் டு 0 போடாமல் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது இருபடி கோவை. ஓகேவா? கோவைக்கும் சமன்பாடுக்கும் இதுதான் வித்தியாசம். சரியா? அப்போ நம்ம இங்கே இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். தமிழில் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது போடாதே விட்டுருவாங்க. அது போடலைன்னா அது தப்பு. ஓகேவா? அவன் அந்த சமன்பாடு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ இது வரைக்கும் அந்த நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம்முக்கு போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மு. 3.23 சம் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. கொடுத்துருக்கிற இந்த கோவையினுடைய பூஜ்ஜியங்களை கண்டுபிடிங்க. தமிழில் சொல்லணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12 இந்த இருபடி கோவையினுடைய பூஜ்ஜியங்களை கண்டுபிடிங்க. அவங்க வந்து சமன்பாடுன்னு கொடுக்கல, எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை இருபடி கோவைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிறத பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. கொடுத்துருக்கிற இந்த கோவையை நம்ம என்னென்னு வச்சுக்கணும்? பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 12. இப்போ இதுக்கு நாம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இருபடி கோவைக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். எந்த நம்பரும் இல்லை. ஓகேவா? அப்படி நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட பெருக்கணும். இப்போ நம்பர் இல்லை, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ பெருக்கினால் 12 வரணும், கூட்டினால் 8 வரணும். பெருக்கினால் 12 வரணும், கூட்டினால் 8 வரணும். என்ன நம்பர் இருக்குது? 6 2 12. இப்போ 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 12 வந்துடும், கூட்டினா 8 வந்துடும். பெருக்கினா 12 வந்துடும், கூட்டினால் 8 வந்துடும். அதனால் இப்போ இதுக்கு கீழே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? முன்னே அப்படியே எக்ஸுன்னு போட்டுக்கோங்க, இதுக்கு கீழே எக்ஸுன்னு போட்டுக்கோங்க. இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதில் ஸ்கொயரை தூக்கிட்டு அப்படியே எடுத்து எழுதி சொல்லியிருக்கேன். நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரை அப்படியே பக்கத்துலேயே எழுதிக்கணும். இப்போ இதை நம்ம பிரித்தோம் ஃபேக்டரானா எக்ஸு ப்ளஸ்ஸு 6, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6. அடுத்தது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இந்த 2 ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஃபேக்டர்லேருந்து தான் நம்ம அந்த ஜீரோஸை கண்டுபிடிக்க போகிறோம்.
இந்த ரெண்டு ஃபேக்டர்லேருந்து தான் நம்ம அந்த ஜீரோஸை இப்போ x+2 × x+6 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒன்றும் கிடையாது, இந்த x = அதாவது x+2 = 0ன்னு வச்சுக்கிட்டு x கண்டுபிடிங்க. -2ன்னு வருமா? அப்போ இந்த x இருக்கிற இடத்துல இந்த -2ன்னு போடுங்க. x இருக்கிற இடத்துல -2ன்னு போடுங்க. அப்போ p of -2 = -2 whole square plus 8 × -2 plus 12 equal to -2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8யும் 2யும் பெருக்கணும்னா 16 ப்ளஸ் 12. அப்போ லைக் டேர்ம்ஸை கூட்டணும் அப்படின்னா இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது. ஸோ என்னது 16, 16ல் 16 போச்சுன்னா 0. அப்போ which is equal to 0. அப்போ இந்த -2ங்கிறது, அதாவது இந்த -2 இந்த கோவையை என்ன பண்ணுது? பூஜ்ஜியமாக்குது. இந்த கோவையை பூஜ்ஜியமாக்குது. அப்போ 2ங்கிறது வந்து அதனுடைய ஜீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2ங்கிறது அதனுடைய ஜீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சரி, அந்த 2 மட்டுமானு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ x+6 அடுத்தது ஒன்று இருக்குது, = 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா x = என்ன வந்துடும்? -6. ஓகேவா? அப்போ அதில் கொண்டு போய் போடுங்க. p of -6 is equal to -6 whole square plus 8 into -6 plus 12 பெருக்கணும்னா 36 மைனஸ் என்ன வந்துடும்? 48. 48 plus 12 இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 48 வரும். ஸோ 48 - 48 0. புரியுதா? இப்போ நம்ம வந்து ரூட்டுன்னா டேரெக்டாக =0 வச்சுக்கிட்டு அப்படியே கண்டுபிடிச்சிருவோம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த x+6 அந்த இதுக்கு என்ன போட்டால் 0 வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். சரியா? இது புரியுதா? சரி, அடுத்த சம்முக்கு போகலாமா? சரி, அடுத்த சம் ரொம்ப ஈஸி. ஏற்கனவே சொன்னது தான். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா வச்சு இந்த சம் போட வேண்டியது தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன? Write down the quadratic equation in general form for which sum and product of roots are given below. அவங்க கீழே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் இது ரெண்டையும் கொடுத்துட்டோம். நீங்கள் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் ஃபஸ்ட்டு சம்முன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல இருக்கிறது சம்முன்னு அர்த்தம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 9, ஆல்ஃபா பீட்டா = 14. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கணக்கை எடுத்து எழுதணும். மூலங்களின் கூடுதல் sum of the roots = 9. அதே மாதிரி product of roots is equal to 14. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 14. நீங்கள் தமிழ் மீடியம் பசங்க என்ன பண்ணுவீங்க? தமிழில் எழுதிக்கணும். என்னது? மூலங்களின் கூடுதல் = 9, மூலங்களின் பெருக்கல் பலன் = 14 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அடுத்தது ஃபார்முலா எழுதணும். அடுத்தது என்ன பண்ணணும்? ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். அதான் ஆன்சர். அப்போ மூலங்களின் கூடுதல் 9, மூலங்களின் பெருக்கல் 14. அப்போ x² - 9x + 14 = 0. இதுதான் வந்து இருபடி சமன்பாடுகளை அமைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா இருபடி சமன்பாடுகளை அமைத்தல். ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா =0 கம்பல்சரி இருக்கணும். அவன் இருபடி சமன்பாடு அப்படின்னு கொடுத்துட்டனாலே =0 இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? மூலங்களின் கூடுதல் வந்துட்டு -7/2, மூலங்களின் கூடுதல் வந்துட்டு -7/2, மூலங்களின் பெருக்கல் வந்து என்னது? 5/2. அப்படியே கொண்டு போய் போடுங்க.
இங்கே இருக்குது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா என்ன கிடைக்கும்? அந்த ஃபார்முலாவில் போடும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7/2 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஈக்குவல் டு 0. சரியா? இந்த சுருக்கி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 7/2 எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது. அந்த பகுதி பின்ன எண் வரும்பொழுது அந்த பகுதி சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா என்ன எண் வருதோ அந்த எண்ணால் மொத்தமாக பெருக்கிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? இந்த ஈக்குவேஷனை வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ஆல் பெருக்கும்போது பெருக்கிற ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 7x, இல்லைனா நீங்கள் அதை எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு ஸ்டெப்பு. அப்போ 2 × 7/2x ப்ளஸ்ஸு 2 × 5/2 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகும், இந்த ரெண்டுக்கும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 7x ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் டு 0. ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் இருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது உங்களுக்கு வேர்டிங்கில் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஏன்னா ஒரு கணக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கணக்குக்கு அர்த்தம் தெரியணும். இப்போ மூலங்களின் கூடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் கூட்டணும் அப்படின்னு அர்த்தம். ஆல்ஃபாங்கிறது என்ன, பீட்டாங்கிறது என்ன? ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வுகள் அப்படின்னு நம்ம. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இப்போ இப்படி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு டைரெக்டாகவே கணக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை நம்ம ஈஸியாக போட்டுடுறோம். சில சமயம் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா மதிப்பு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இருபடி சமன்பாட்டுகளினுடைய தீர்வுகள், மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் இருபடி சமன்பாட்டை அமைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நம்ம இந்த மாடலில் அதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஆனால் அதை இப்போ பயன்படுத்துறது லாஸ்ட்டில் பயன்படுத்துவோம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கணக்கு போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இங்கே கொடுத்துருக்கிறது மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல். அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த ஃபார்முலா கொண்டு போய் போடுறோம். என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -3/5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆஃப் -1/2 ஈக்குவல் டு 0. 1/2 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் எல்சிஎம் எடுங்க ஃபஸ்ட்டு, இல்லைன்னா சுருக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ 3/5 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு, சாரி இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும், -1/2 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே முன்னே வந்து ரெண்டு நம்பரும் சேமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே 5, இங்கே 2. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை ஒரு நம்பரால் பெருக்கணும். ஓகேவா? அதனால் இந்த ரெண்டு நம்பரினுடைய எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம்ங்கிறது என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 10. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா அது வந்து என்னது? 10. அப்படி இல்லை சார், எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாது, எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிங்க. அது எந்த நம்பராக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிங்க. பெருக்கினா எவ்வளோ வருது? 10. அப்போ 10ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 10x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 10 × 3/5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 10/2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 5க்கும் இந்த 10க்கும் அடித்தோம்னா 2 5 10. ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் அடித்தோம்னா 5 2 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 10x ஸ்கொயரு 2 × 3 6, 6x மைனஸ் 5. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 10x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 6x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது புரியுதா? அப்போ நமக்கு அந்த எல்சிஎம் எடுக்கலன்னா அப்படியே பெருக்கி அது என்ன நம்பர் வருதோ அதால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ
கடைசியாக ஒன்று வரும். என்ன அப்படின்னா, ஒரு சிக்கல் எப்போ வரும் அப்படின்னா, எல்சிஎம் எடுத்தோம்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எல்சிஎம் எடுக்கலைன்னா அதுக்கு காமன் ஃபேக்டர் ஏதாச்சும் இருக்கும். அந்த நம்பர்ஸுக்கு காமனாக ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அதை நம்ம வெளியே எடுத்து அதை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 0 ஆக்கிடணும். ஓகேவா? அது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அது எல்லா கணக்குக்கும் மேக்ஸிமம் வராது. உங்களுக்கு அது மாதிரி கொடுக்கறது கஷ்டம்தான். கொடுத்தா உங்களுக்கு ஃபைனலாக இப்போ நான் சொல்கிற மெத்தடில் போடும்போது ஃபைனலாக வர்ற சிக்கல் அது ஒன்று வரும். எல்லாத்துக்கும் காமனாக எதாச்சும் இருக்கும். ஓகேவா? அப்படி காமனாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? சரி, ஓகே. அடுத்த சம்முக்கு போவோம். இப்போ அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இருக்கிறதுலையே இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை 2 மெத்தடில் போடலாம். இது என்ன பண்ணலாம், 2 மெத்தடில் போடலாம். ஒன்று, இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயரு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிஎக்ஸு ப்ளஸ்ஸு சிசி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும் அப்படின்னா, மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த எக்ஸினுடைய இது மேலே, இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது கீழே. அப்போ மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னது, மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன அப்படின்னா, கான்ஸ்டன்ட் டேர்மு பை எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு. இதை தமிழில் சொல்லணும். தமிழில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். வேர்டிங்கில் தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சாரி, ஃபஸ்ட்டு வந்து மேலே வர்றது வருமா? அப்போ மேலே இருக்கிறது வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் முன்னாடி மைனஸ் இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி மூலங்களின் பெருக்கல் பலன் என்னவாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு எக்ஸினுடைய கெழு, முன்னாடி மைனஸ் போட்டுக்கிட்டு எக்ஸினுடைய கெழு பை எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு மாறிலி உறுப்பு பை எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு. ஓகேவா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் இந்த சம் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65. சரியா? இதில் ரொம்ப ஈஸி, அப்படியே போட்டுடலாம். ஏஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ, அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி, அப்போ 8. சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு மைனஸ் 65. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு பிஎக்ஸு ப்ளஸ்ஸு சி ஈக்குவல் டு 0. இதான் ஜென்ரல் ஃபார்ம். எல்லாமே ப்ளஸில் இருக்கணும். மைனஸில் இருந்துச்சுன்னா அந்த உறுப்பு தான் மைனஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாஸ் ஈக்குவல் டு எக்ஸினுடைய கெழு மைனஸ் போட்டுக்கணும். எக்ஸினுடைய கெழு என்ன, 8 பை எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு 1, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு மாறிலி உறுப்பு மைனஸ் 65 பை எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு 1, அப்போ நமக்கு மைனஸ் 65. அப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன, மைனஸ் 65. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் 8. சரியா? சரி, அப்போ நமக்கு அந்த மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிச்சாச்சு. சரி, இதை வேறு வழியில் போட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக போடலாம். எப்படி அப்படின்னா,
நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது மூலங்களின் கூடுதல் இந்த குறியோட. ஓகேவா? நல்லா பார்த்துக்கணும். இந்த ஃபார்முலாவுக்கு அந்த இடத்துல மட்டும் மைனஸ் இருக்கணும். மைனஸ் இல்லைன்னா அந்த உறுப்புக்கு மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஆல்ஃபா பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு. எழுதுங்க, ஈஸியாக எழுதிடலாமே. இப்போ நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 8x மைனஸ் 65. எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வரணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லை. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் மூலங்களின் கூடுதல். எப்போ? இந்த இடத்துல மைனஸ் இருக்கும் பொழுது. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரணும்னா இது மைனஸ் ஆஃப் மைனஸ் 8xன்னு இருந்திருக்கணும். மைனஸ்னு மைனஸு ப்ளஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த எக்ஸுங்கிறது வந்து இது என்னது? மைனஸ் 8ங்கிறது மூலங்களின் கூடுதல், மைனஸ் 65ங்கிறது மூலங்களின் பெருக்கல். டக்குன்னு எழுதிடலாம். ஓகேவா? இதில் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதும்பொழுது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்படியே எடுத்து எழுதிடுவீங்க ப்ளஸ் 8 அப்படின்னு. அந்த இடத்துல தான் தப்பு வரும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு எந்த மெத்தடு நல்லா புரியுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியலன்னா கேளுங்க, சொல்கிறோம். சரியா? சரி, இரண்டாவது கணக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். இரண்டாவது கணக்கு இதுக்கும் அதே தான். இப்போ இதுக்கு நம்ம அந்த இதை எடுத்து எழுதணும். என்னது? ஏஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோ? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ 2, பி ஈக்குவல்ட்டு எவ்வளோ? 5, சி ஈக்குவல்ட்டு எவ்வளோ? 7. ஓகேவா? எக்ஸு ஏங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது, பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது, சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் மாறிலி உறுப்பு. ஓகேவா? இப்போ ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல்ட்டு என்ன? மைனஸ் பி பை ஏ. அதாவது மைனஸ் ஆஃப் எக்ஸினுடைய கெழு பை எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் பிங்கிறது 5, ஏங்கிறது 2. ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்னது? சி பை ஏ. சி பை ஏ என்னது? இதுக்கு தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? சிங்கிறது என்ன? மாறிலி உறுப்பு பை எக்ஸ் ஸ்கொயரினுடைய. ஒவ்வொரு கணக்கு போடும்பொழுதும் சொல்லி சொல்லி போடணும். அப்போ தான் உங்களுக்கு மனசில் நல்லா பதியும். நீங்கள் அப்படியே எழுதக்கூடாது, சி பை ஏ அப்படின்லாம் எழுதக்கூடாது. சி பை ஏன்னா என்னான்னு நமக்கு தெரியணும். சிங்கிறது மாறிலி உறுப்பு, ஏங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயரினுடைய கெழு அப்படின்னு. அப்படி சொல்லி சொல்லி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கணும். எப்போதும் மறக்கவும் மறக்காது. ஓகேவா? அப்போ சிக்கு பதிலாக என்ன இருக்குது? 7/2. அப்போ நமக்கு மூலங்களின் கூடுதல்ங்கிறது 5/2 மைனஸ் 5/2, மூலங்களின் பெருக்கல் பலன்கிறது 7/2. ஓகேவா? இது புரியுதா? இதில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப எளிமையான கணக்கு. இங்கே கொடுத்துருக்கிறது எளிமையானது தான், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சம் போட்டோம். இப்போ இது போடுறோம். இப்போ ஒன்றும் கிடையாது. ஏங்கிறது அது என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏங்கிறது என்ன? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் ஏ. அப்போ இந்த கணக்கில் ஏ ஈக்குவல்ட்டு என்ன? கே. பி ஈக்குவல்ட்டு என்ன? மைனஸ் கே ஸ்கொயர். சி ஈக்குவல்ட்டு மைனஸ் 2k கியூப். ஏ ஈக்குவல்ட்டு இங்கே எழுதியிருக்காங்க, நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல்ட்டு கே, பி ஈக்குவல்ட்டு மைனஸ் கே ஸ்கொயர், சி ஈக்குவல்ட்டு மைனஸ் 2k கியூப். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது என்னது? மைனஸ் பி பை ஏ ஈக்குவல்ட்டு மைனஸ் பிங்கிறது என்னது? மைனஸ் முன்னாடி போட்டுக்கிறோம். மைனஸ் பிங்கிறது என்னது? மைனஸ் கே ஸ்கொயர் பை கே. ஓகேவா? இந்த கேவுக்கும் கே ஸ்கொயர் கிடச்சா ஒரு கே இருக்கும், மைனஸ்னு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் கே. மூலங்களின் கூடுதல்ங்கிறது என்னது? ப்ளஸ்ஸு கே. இந்த ரெண்டு மைனஸையும் பெருக்கும்பொழுது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ
மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு கே. சரி, மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னது? ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சிங்கிறது என்னது? மைனஸ் 2k³ பை மைனஸ் கே ஸ்கொயர். இந்த கே ஸ்கொயருக்கும் இந்த கே கியூபுக்கு அடித்தா மீதி 1 இருக்கும். அப்போ மைனஸுக்கும் மைனஸுக்கும் அடிச்சிடலாம். அப்போ 2k. சாரி, இங்கே வந்து நமக்கு ஏவுக்கு பதிலாக கே தானே போட்டிருக்கோம். அப்போ சி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2k³ பை கே தான். அப்போ இதுக்கும் இதுக்கு அடித்தோம்னா இதில் 2 மிச்சம் இருக்கும். ஸோ மைனஸ் 2k². ஓகேவா? சரி, அப்போ நாம் இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இதை வச்சுட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது ஃபார்முலா கொடுத்துருந்தா மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் கண்டுபிடிக்கலாம். மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சமன்பாட்டை கண்டுபிடிக்கலாம். சமன்பாட்டினுடைய ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த பயிற்சியில் நம்ம 3 விதமான கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 விதமான கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு மாடல் என்ன? பூஜ்ஜியங்கள் கண்டுபிடிக்கிறது. பூஜ்ஜியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற சமன்பாட்டை ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ்லேருந்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சமன்பாடு எடுத்திருப்போம். அதாவது அந்த கோவையை எடுத்திருப்போம். அந்த கோவையில் கொண்டு போய் பிரதிக்கிட்டு அது ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா அந்த ஃபேக்டர், பிரித்த ஃபேக்டரில் நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நம்பரை ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டாவது மாடல் என்ன பார்த்தோம்? அவங்க மூலங்களின் கூடுதல் மற்றும் மூலங்களின் பெருக்கல் கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு எந்த ஃபார்முலா பயன்படுத்தி x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்முலாவில் பிரதிக்கிட்டு சமன்பாடு கண்டுபிடிப்போம். மூணாவது மாடல் என்ன? சமன்பாடு கொடுத்துருவாங்க. அதிலேருந்து நம்ம மூலங்களின் கூடுதலையும் மூலங்களின் பெருக்கல் பலனையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? மூலங்களின் கூடுதல் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸின் கீழ் பை x²இன் கீழ். மூலங்களின் பெருக்கலுக்கு என்ன ஃபார்முலா? மாறிலி உறுப்பு பை x²இன் கீழ். இந்த இதை வச்சு, இந்த ஃபார்முலா வச்சு இந்த கணக்கு எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த எக்ஸசைஸ் 3.9 வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு சம்மும் போடும்பொழுது ஃபார்முலாவை சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு டைமும் நீங்கள் சொல்லி பார்த்து அந்த ஃபார்முலாவை சொல்லி பார்த்து அதுக்கப்புறமா போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறக்காமல் இருக்கும். கணக்கும் மறக்காது. எப்படி போடணும் அந்த கணக்கை பார்த்த உடனே நீங்கள் நம்ம இப்படி போடணும் மாட்டிருக்கு அப்படின்னு ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? சரி, அனைத்து மாணவர்களும் சரியான முறையில் பயிற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள்.